தமிழ் சினிமாவில் நடிப்பு, உச்சரிப்பு, புரட்சிகரமான கருத்து, நகைச்சுவை, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசுறதுன்னு தனக்குன்னு ஒரு பாணியில கலக்குனவர் தான் எம்.ஆர். ராதாங்க. ஒரு தடவை ஏவிஎம் ஸ்டுடியோல ஷூட்டிங் நடக்கிறப்போ சிவாஜி கணேசன் தன்னோட பிளைமவுத் காரை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப எம்.ஆர். ராதா அந்த கார் மேல சாஞ்சி நின்றுட்டு இருந்தாராங்க. அந்த பக்கம் அந்த சிவாஜி கணேசன், என்னங்க உங்க கலர் இந்த கார்ல ஒட்டிக்க போது, நீங்க பாட்டுக்கு இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. பொதுவா எம்.ஆர். ராதா எது பேசினாலும் கவுண்டர் கொடுக்கக்கூடியவராங்க. ஆனா சிவாஜி அப்படி பேசுனதும் அவரோட முகம் மாறி அங்க இருந்து எதுவுமே பேசாம கிளம்பிட்டாராம். அடுத்த நாள் அதே ஏவிஎம்ல ஷூட்டிங் நடந்திருக்காம். அதே பிளைமவுத் கார், புது கார்ல பாடி எல்லாமே கழட்டிட்டு ஒரு பெரிய வைக்கோல் போர் ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை ஏத்திக்கிட்டு வந்து நிறுத்திருக்காரு எம்.ஆர். ராதா. இதை பார்த்து ஷாக் ஆன சிவாஜி என்ன இப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எம்.ஆர். ராதா அவர்கள், கார் தானே, இதுவும் ஒரு பொருள் தான், இது மனுஷன் மட்டும் தான் ஏத்திட்டு போகணுமா என்ன, வைக்கோல் புறம் கொண்டு போலாம், மாட்டையும் ஏத்திட்டு போலாம், இல்ல தேவையில்லாத பொருளை கூட ஏத்திட்டு போலாம்னு ஏறக்குறைய அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி பேசியிருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் பிளைமவுத் கார் வச்சிருந்தா அவங்க பெரிய செல்வந்தர்னு அர்த்தமாங்க. அப்படிப்பட்ட காரை எம்.ஆர். ராதா அனாவசியமா சொன்னதை சிவாஜி புரிஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட பேசி நம்மளால சமாளிக்க முடியாது, நீங்க மிக சரியான புத்திசாலின்னு அங்க இருந்து